ஹாய் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்விசிபிள் செயின் வந்துட்டு எப்படி நம்ம ஈஸியாக மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் இதுதான். போக போக என்னன்றது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ஒயர் தான் வந்துட்டு கியர் ஒயர்னு சொல்லுவாங்க. இந்த ஒயர் தான் வந்து இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா மடங்கும், ஆனால் வந்து கட் ஆகாது. ஸோ இந்த ஒயர் தான் வந்துட்டு இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைலர் வேணும். பைலருக்கு அப்புறம் கட்டர் வேணும். ஏன்னா பைலர் வந்துட்டு நம்ம இந்த கியர் லாக் பண்ணுறதுக்கு வந்துட்டு பைலர் யூஸ் ஆகுது. இந்த பைலர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கட்டர் வந்து இந்த செயின் கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த இதுதான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செயின் மேக் பண்ணுறதுக்கான லோட்டஸ் நான் எடுத்துருக்கு. இது வந்து கனெக்டர்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கியர் லாக். இது வந்துட்டு நம்மளோட பெண்டண்ட்டை வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் பையில வச்சு அமுத்துனீங்கன்னா அமர்ந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு கோல்டு பால்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஒயரை வந்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, கியர் லாக்கை போடணும். கியர் லாக் போட்டதுக்கப்புறமா நமக்கு அந்த கனெக்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதோட ஒரு சைடை வந்து நம்ம இதில் போட்டு அந்த செயினோட ஒரு எண்டு எடுத்து திருப்பி இந்த கியர் லாக்குள்ளே போட்டு நம்ம அதை லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறமா பைலர் எடுத்துக்கணும். ஸோ லாக் ஆகிடுச்சு. லாக் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைலர் எடுத்து இது வந்து நல்லா அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த செயின் வந்து வெளியில் வராது. ஸோ இப்படி தான் இருக்கும் அது. அப்புறம் லாக் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பெண்டன்ட்டை வந்துட்டு இது பண்ணி வைக்கிறதுக்கு கியர் லாக் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் கியர் லாக் போடுறோம். போட்டதுக்கப்புறமா நான் கோல்டு பால் வந்து 3 பால் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3 பாலையும் வந்துட்டு லைன் பை லைனாக நம்ம அது போட்டுக்கலாம். இந்த 3 கோல்டன் பால்ஸையும் லைன் பை லைனாக போட்டுக்கலாம். பால்ஸ் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லைங்க, இந்த மாதிரி நிறையாவே இருக்குது, நிறைய வேரியண்ட் இருக்குது. நான் இங்கே எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லோட்டஸ் பேட்ச்சு, அதையே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம பெருசாக அது ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெண்டன்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி அதே மாதிரி 3 பால்ஸ் 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கியர் லாக் போட்டுட்டோம் அப்படின்னா தான் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு பேச்சஸ் வந்துட்டு மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் தெரியும் நம்ம போட்டது. இப்போ இது நம்ம எப்படி வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் வந்து இப்படியே மேக் பண்ணிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்றங்காட்டி என் கையில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதோட சென்டர் என்னன்றது நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறமா நம்ம கையில் வச்சு கூட இது மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் கீழே வச்சு இல்லை ஏதோ ஒரு அட்டை மேலே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 கியர் லாக்கையும் நான் லாக் பண்ணிட்டேன். இனி வந்து பெண்டன்ட் எங்கேயும் மூவ் ஆகாது. ஸோ இப்போ இதோட செயின் முடிஞ்சிச்சு அப்படின்னா இல்லை, இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. திருப்பி நம்ம லாஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கியர் லாக் ஆட் பண்ண போகிறோம். பண்ணதுக்கப்புறமா அந்த செயினோட லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் இருக்கும். அந்த ஹூக்குள்ளே விட்டு திருப்பி கியர் லாக் வந்துட்டு உள்ளே போட்டு வச்சிடணும். வச்சதுக்கப்புறமா பைலர் எடுத்து டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டைட் ஆகிடும். செயின் எங்கேயும் மூவ் ஆகாது. நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த செயினை போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இதுதான் இந்த செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம செயின் வந்து இப்படி தான் இருக்குது. இன்விசிபிள் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லைங்க, இது வந்துட்டு லோட்டஸ் பேட்ச் வந்து குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு கூட மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான வீடியோ போடுறேன். லாஸ்ட் இப்படி தான் இருக்குது. இது மாதிரி வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.